நமசிவாய. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பௌமாஸ்வினி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நீங்கள் வேறு யூடியூப்பில் கூட வேறு யாராவது பதிவுகளெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பௌமாஸ்வினி என்பது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். வருடத்திலே ஒரு முறையோ 2 முறையோ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வருஷத்தில் 3 முறை வந்தால் அது பெரிய விஷயம். ஸோ இந்த பௌம அஸ்வினி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே மெயினாக நாம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா செவ்வாய்க்குரிய தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம சொல்லக்கூடியது முருகராகட்டும், வாராகி ஆகட்டும், பகலாமுகி ஆகட்டும், நரசிம்மராகட்டும், ஈவன் பார்த்தோன்னா ஆஞ்சநேயரை கூட நம்ம செவ்வாயுடைய ஒரு காரகராக சொல்லலாம். அது மாதிரி வழிபடுவது அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. மெயினாக பார்த்தோம்னா இந்த ஒரு பௌமாஸ்வினி கார்த்திகை மாதத்து பௌமாஸ்வினிக்கு நரசிம்ம வழிபாடு அப்படிங்கிறது ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் சோளிங்கர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது அதிகப்படியான ஒரு பலன் தரும், கண் திறக்கக்கூடியது அப்படின்றத சொல்லியிருந்தேன். யாருக்காவது வாய்ப்பு கிடைத்ததுன்னா அந்த செவ்வாய்க்கிழமைக்கு அங்கே போயிட்டு சுத்தமான நெய் எடுத்து கொண்டு போங்க. நிறைய குரங்குகள் இருக்கும், அதோட தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதா இப்போ ஷார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே அங்கே குச்சியெல்லாம் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துகிட்டு போயிடலாம். மெயினாக ஸ்டெப்ஸில் ஏறி போகிறவங்களுக்கு தான் அதிக பிரச்சனைகள் இருக்கும். சின்ன மலை பெரிய மலை என்று நம்ம ஆஞ்சநேயர் மலையுமே பக்கத்தில் இருக்கும். அதுக்குள்ளே குரங்குகளோட சேட்டைகள்லாம் இன்னும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம கையில் ஏதாவது கேரி பண்ணிட்டு போனால் தான் நமக்கு கஷ்டம். ஸோ முடிந்தால் அது மாதிரி பண்ணுங்கள். இல்லாதவர்கள் நம்ம இங்கே பண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷமே வருது. பிரதோஷத்திற்கு ரெகுலராக சிவன் கோயில் போகக்கூடிய பழக்கமாக இருப்பவர்கள் சிவன் கோயிலுக்குமே போயிட்டு மெயினாக பிரதோஷ காலம் அப்படின்றது 2 தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். நரசிம்மர் பிரதோஷ காலத்திலே தான் அவர் இந்த ஹிரண்யகசிபுவோடைய வதம் செய்தார் படிக்கட்டில் உட்காந்துட்டு. அதனால தான் பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் பல இடங்களில் இப்போ வீடுகளில் பார்த்தோன்னா படிக்கட்டில் உட்காராத, வாசப்படியில் உட்காராத அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவார்கள். தூணுக்கு கீழே இருக்கிறதும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். மேலே அதுக்கு பிளாக்கேஜஸ் இருக்கும் அப்படின்றது. அது நம்மளுடைய இந்த மேக்னெட்டிக் எனர்ஜிஸ் எல்லாமே அது பிளாக்கேஜ் இருக்கும் அப்படின்றது காரணமும் அந்த ஒரு காரணமும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பிரதோஷ காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதாவது ஈவினிங் டைமில் சாய வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேலையில் பார்த்தோம்னா சாப்பிடக்கூடாது, உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதற்குமே டைஜஷனுக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. ஸோ அது மாதிரியான விஷயமாகவும் சொல்லி வைத்தார்கள். அதற்கு கேட்டதுக்கு ரொம்ப எளிதாக நரசிம்மர் வதம் பண்ண நேரம், அதனால் அந்த டைமில் சாப்பிடவும் கூடாது, படிக்கட்டில் சாதாரணமாகவே உட்காரக்கூடாது, அந்த டைமில் கண்டிப்பாக உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லி வச்சாங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வேளையிலே சிவன் கோயிலுக்கு நீங்கள் போனாலுமே கூட கண்டிப்பாக இந்த பௌமாஸ்வினியை முன்னிட்டு நரசிம்மர் கோயில் 2 பேருக்குமே நரசிம்மர் கோயிலுக்கு எப்போவுமே பிரதோஷம் விசேஷம் தான். ஸோ அப்போ நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம். எப்படி தீபம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தீபங்கள் ஏற்ற வேண்டியது இழுப்பெண்ணெய் தீபமாக ஏற்றுங்கள். இழுப்பெண்ணெய் தீபத்தில் சிகப்பு திரி போட்டு 9 விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும். தெற்கு பகுதியிலே வைத்து அது கிழக்கை பார்த்து ஏற்ற முடியும் என்றால் அது அதிகப்படியான பலன் தரும். இது ஒரு விஷயம். உங்களால் நரசிம்மர் கோயிலுக்கு போக முடியலன்னா நீங்கள் சிவன் கோயிலேயே முருகருக்கு அந்த மாதிரியான விஷயமா பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களால் கோயிலுக்கே போக முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா சேம் ப்ராசஸ் தெற்கு பக்கத்தில் வச்சு இழுப்பெண்ணெய் தீபம் ரெட் கலர் திரி போட்டு ஏற்றுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வீட்டிலேயே செய்யலாம். அதுவுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் ஏற்ற முடியுது, அட் த சேம் டைம் இழுப்பெண்ணெய் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாமே பார்த்தோம்னா சப்ஸ்டிடியூட் தான். அதனால நினச்சிக்கோங்க, இழுப்பெண்ணெய் அதிகப்படியான பலன் தரும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த திரிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் தான். திரி மேண்டேட்டரி கிடையாது, பட் இழுப்பெண்ணெய்ங்கிறது இருந்தால் நல்லது. திரி உங்களுக்கு சகப்பு திரி தான் போடணுன்ற அவசியம் கண்டிப்பாக முறையிலே அதுதான் போட்டால் அப்போ தான் பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் வீட்லேயுமே உங்களுக்கு இழுப்பெண்ணெய் தீபம் கிடையாதுங்கிற பட்சத்தில் நல்லெண்ணெய் தீபமாக நெய் தீபமாக ஏற்றுங்க. சேம் ப்ராசஸ் தான். இந்த ஒரு நாள்லேயே நரசிம்மரை வீட்டில் வைத்து வழிபடலாம். அதே மாதிரி முருகரை வழிபடணும்னு நினைக்கிறவங்க முருகரை வழிபடலாம். வாராகி வழிபாடு, பகலாமுகி வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு எது செய்தாலுமே செவ்வாய்க்குரிய தெய்வங்களுக்கு உண்டான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகப்படியாக கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க, நரசிம்மர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பான முறையில் சுத்தமான குங்குமம் வாங்கிக்கோங்க. சுத்தமான குங்குமம் அப்படிங்கிறத நீங்கள் தேடி தான் இது பண்ண வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. சுத்தமான குங்குமம் தான் சொல்லியே கொடுப்பாங்க, பட் பார்த்துக்கோங்க, அது நிறைய சுத்தமான குங்குமம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது. ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் சுத்தமான குங்குமத்தை வாங்கி அங்கே நரசிம்மருக்கு இதுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்துருங்க. அர்ச்சனைக்கு அவங்க பண்ணுறதுக்கு வச்சுப்பாங்க. நரசிம்மருக்கோ அல்லது பார்த்தோம்னா தாயாருக்கோ வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக பெரும்பாலுமான உங்களுக்கு பெருமாள் கோயிலே உங்களுக்கு குங்குமம் தான் கொடுப்பாங்க பிரசாதமாக, அதுக்கு வைத்துக் கொள்வார்கள். அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பரிகாரமாக இருக்கும். அந்த இடத்திலே இந்த ஒரு நாளிலே நீங்கள் யாருக்காவது வஸ்திரதானம் அப்படிங்கிறது சிகப்பு வஸ்திரதானம் என்று செய்வதுமே அதிகப்படியான பலன் தரும். இதெல்லாமே எக்ஸ்ட்ரா தான். மேண்டேட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. சரியா? ஸோ இந்த ஒரு விஷயம் செய்திருங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கிறது. லாஸ்ட் ஒரு 1 வீக் பேக் நினைக்கிறேன், எவ்வளோ கோடி கடன் இருந்தாலும் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு
இது கொடுத்துருந்தேன், ஒரு ரிச்சுவல் கொடுத்துருந்தேன், மயில் ரிலேட்டடாக, மயில் இறக்கை இறகு ரிலேட்டடாக கொடுத்துருந்தேன். அது வந்து இந்த ஒரு நாளில் பண்ண முடிஞ்சதுன்னா அது கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா யாராவது அதை இந்த நாளில் பண்ணுங்கள். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 40 நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்போ செய்யக்கூடிய அந்த செவ்வாயோட விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். அது ஒண்டர்ஃபுல்லாக பலருக்குமே அது வந்து பலன் தந்து கொண்டிருக்கிறது. அதை யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னாலோ அல்லது ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன், 7000 தானே, 7000 நான் இன்றைக்கே பண்ணிடுறேன், சின்ன மந்திரம் தான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இன்று உங்களுக்கு வந்து அதிகப்படியாக ஒரு 9 மணிக்குள்ளே நைட்டு அது மாதிரியான விஷயமாக செஞ்சிடுறதுங்கிறது கூட பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்கள். பட் ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான தாந்திரிக மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு டைமில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அது வந்து அதிகப்படியான பலன் தரும். நம்ம வந்து எவ்வளோ நாள் எல்லாத்தையும் ஒரே நாளில் நமக்கு சாப்பிட்டோம்னா அது டைஜஸ்ட் ஆகாது இல்லையா? இல்லை டைஜஸ்டே ஆனாலுமே கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அது அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பசியெல்லாம் போக்காது அல்லவா? ஸோ அது மாதிரியான விஷயம்தான். அதை வந்து ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக நான் வந்து இப்போ லாஸ்ட் இயர்லாம் நான் கொடுத்ததா ஞாபகம் இல்லை எனக்கு. பட் ஆனால் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ஒரு 2 வருஷம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தது என்னென்னா, இந்த லக்ஷ்மியோடைய விரத தினங்கள், அதாவது லக்ஷ்மி பூஜைக்கு ஏற்ற தினங்கள், லக்ஷ்மி தேவி நம்மை நாடி வருவதற்கு நாம் செய்யக்கூடிய பூஜை முறைகள் அப்படின்னு. கார்த்திகை மாதத்தில் வந்து 11 நாட்கள் இருக்கிறது. கார்த்திகை 5ஆம் தேதியிலிருந்து பார்த்துக்கோங்களேன், ஒரு 11 டேஸ்னால் உங்களுக்கு கார்த்திகை 10னா ஒரு 16ஆம் தேதி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இது எப்போ முடியுதுன்னா, நீங்கள் தமிழ் மாதத்தை விட்டுடுங்க, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி முடிகிறது, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முடிகிறது. அதனால செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் சரி, மகாலட்சுமிக்கு அந்த ஒரு நாள் தான் பூஜை செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்தாலுமே அதிகப்படியான பலன் தரும். ஸோ இதெல்லாத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். மெயினாக ஒரு 9 மந்திரங்கள் அங்காரகனுடைய, அதாவது பௌமனுடைய, அதாவது மார்ஸ், நம்ம வந்து செவ்வாயுடைய மந்திரம், இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த மந்திரத்தை சொன்னால் அவர் ரொம்ப குளிர்ந்துருவாராம், அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராம். பூமிகாரகன் அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கடனை உருவாக்குபவன் அல்லது கடனை அழிப்பவன், வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதற்கு எல்லாமே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நான் வந்து பணத்தை பற்றிய பதிவு போட்டால் உடனே எனக்கு வியாபாரத்துக்கு, எனக்கு வேலைக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா கேட்குறாங்க. பணம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பல்வேறு முறையிலே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பணம் அப்படின்றத வந்து நம்ம வந்து லிட்ரலாக கேஷாக நம்ம கருத வேண்டியது கிடையாது. செல்வம், அபுண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி, சோர்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் எடுத்துக்கணும். அனைத்து விதமான செல்வங்களும் தான் எடுத்துக்கணுன்றேன். அவங்களுக்கு பதிவே புரியலைங்கிறது நல்லாவே எனக்கு வந்து இந்த மூலமாக புரிகிறது. இதில் என்ன கூத்து அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் வாங்குறதுக்கு, கடன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பதிவு போட்டால் அதுலேயே வந்து எனக்கு கடன் இருக்குது, அதுக்கு ஒரு பதிவு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, அறியாமை, இன்னும் கடுமையான வார்த்தைகளை தான் எனக்கு இதை பார்க்கும்பொழுது உச்சரிக்க தோன்றுகிறது. பட் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்றதுனால அந்த மாதிரியான விஷயங்களாக நான் சொல்லாமல் இருக்கேன். அப்போ என்னென்னா, இவங்க வந்து வெறும் தம்ப்நெயிலை பார்த்துட்டு எதையாவது ஒன்று வந்து அடிச்சு விட்டுட்டு போகிறது அப்படின்ற மாதிரியான நபர்களாக இருப்பார்கள் நினைக்கிறேன். இதில் வந்து இன்னும் வேதனை வந்து நல்லா ரெகுலராக பார்க்கக்கூடிய அன்பர்களே வந்து வேறு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டவங்களே இந்த மாதிரியான 1-2 கமெண்ட்ஸ் போட்டு விட்டுட்டு போகிறாங்க. அது அவங்க வேறு ஏதாவது ஒரு மூடில் இருக்காங்களா என்னன்றது தெரில. மெயினாக வந்து செவ்வாய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடன் வாங்கிறதுக்கும் சரி, கடன் கொடுக்கறதுக்கும் சரி, அதாவது கடன் வாங்குறதுன்னு சொல்கிறது எப்படி, நீங்கள் கொடுத்த கடனை திரும்பி வாங்குவதற்குமே செவ்வாய் ஏற்றது தான். நான் கடன் வாங்குறேன், எல்லாத்தையும் தம்ப்நெயிலில் போட முடியாது, எல்லாத்தையும் டைட்டிலில் போட முடியாது, நம்ம சொல்லும்போது தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். அப்பொழுது வந்து இந்த செவ்வாய் அப்படின்னாலும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய்க்குரிய காரகம் அப்படின்னு பார்த்தா நிறைய, பூமி காரகன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். கடனை திருப்பி வாங்குறதுக்கு செவ்வாய் ஹெல்ப் பண்ணும், கடன் வாங்குறதுக்கே நமக்கு செவ்வாய் ஹெல்ப் பண்ணும், கடன் கிடைக்கிறதுக்கு செவ்வாய் ஹெல்ப் பண்ணும், எல்லா விஷயத்துக்குமே செவ்வாய் ஹெல்ப் பண்ணும், கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தாம்பத்தியத்திலே முக்கியமான சில விஷயங்களுக்கு வந்து செவ்வாயோட ஹெல்ப் தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூமி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நிலம் எதுக்காக இருந்தாலுமே இந்த பௌமாஸ்வினியில் செஞ்சீங்கன்னா பலன் தரும். கடன் நம்ம வந்து நிறைய பேர் கடனை பற்றி கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து கடனை வந்து சொல்கிறோம். அதே மாதிரி சத்ரு ரீதியான விஷயங்கள், ரோகம், டிசீசஸ் ஏதாவதுன்னா எல்லாத்துக்குமே பலன் தரும். புதுசாக யாராவது நீங்கள் வந்து உங்களுக்கு டிசீசஸை பார்த்துக்கணும், ஏதாவது மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% அதுக்கு உண்டான குணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடைக்கும். அதாவது புதிதாக நீங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதிதாக யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டு புது மருந்துக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, நீண்ட நாள் நோய்கள் எனக்கு தீர வேண்டும் அப்படின்னா அதற்குண்டான இந்த வருஷத்தில் இந்த ஒரு நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க, முடிஞ்சதுன்னா அதை செய்யுங்க. அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பதிவு அப்படின்றதை நல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு வந்து அடுத்தடுத்து வேறு விஷயங்கள்லே ஞானம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இந்த பௌமாஸ்வனிக்கு இந்த விஷயங்கள்லாம் தான் மேண்டேட்டரியாக செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கிராம்பு விளக்கேற்றுறது, மிளகு விளக்கேற்றுறது, மிளகை விட்டு சுற்றி போடுறது, வெத்தலைக்குள்ளே எதையாவது ஒன்று வச்சு சுருட்டி வேற எங்கேயாவது ஒழிச்சு வைக்கிறது, இதெல்லாம் எந்த ஒரு பலனும் தராது.
இந்த விஷயம் தான் மெயினாக வந்து 9 மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னால் குளிர்ந்து விடுவார்னு சொன்னோம் இல்லையா, அந்த மந்திரத்தினை இன்று முதல், அதாவது இந்த பௌமாஸ்வினி நாள் முதல் தொடர்ந்து பல முறை கூறி வாருங்கள். அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கவுண்டிங்லாம் வச்சுக்காதீங்க. 9 நேம் நீங்கள் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் வேணா. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோயிலில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் எப்பொழுதுமே பரிகாரமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா 1.5 மணி நேரம் இருக்கிறது அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லக்னமாவது இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அப்போ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி போய் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ, இப்போ ஃபோன்லாம் எடுக்காமல் வேறு யார் கூடயும் பேசாமல் நிதானமாக நீங்கள் வந்து உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த 9 நாமாக்களையும் சொல்லி வாருங்கள். நரசிம்மருடைய நரசிம்ம பிரபத்தியை இந்த ஒரு நாளிலே சொல்லி வந்தீர்கள் என்றால் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நரசிம்ம பிரபத்தி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ஒரு மந்திரம் எல்லாமே உங்களுக்கு வந்து திரையில் வரும். ஸோ தமிழ்லையும் வரும், ஆங்கிலத்திலையும் வரும். இதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரக்கூடிய நாள் இது. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு கடன் ரீதியான கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு கோடிகள் இருந்தாலுமே இந்த 9 நாமாக்களை சொல்லி 9 விளக்குகளை ஏற்றினால் அங்காரகன் மனம் குளிர்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பௌமன் மனம் குளிர்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரத்தை நான் பார்த்துடலாம். அங்காரக மங்கள குஜ பௌம பூமிபுத்திர தரணீகர்ப்ப சம்பூத ரக்தவர்ண சர்வகஷ்ட நிவாரக சர்வாபீஷ்ட பலப்பிரத அப்படின்னு சொல்கிறோம். நல்ல இப்போ இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்காரகன் என்பது உங்களுக்கு செவ்வாயுடைய பெயர்னு வச்சுக்கோங்க. அங்காரகன், மங்களன், குஜன், பௌமன் இதெல்லாம் அவர்களுடைய ஒரு பெயர். சரியா? பூமி புத்திரனுமே அவருடைய பெயர் தான். பூமி புத்திரன் என்ன, பூமிக்குண்டான காரகன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னா செவ்வாய் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு. செவ்வாயுடைய கொஞ்சமாவது அருட்பார்வை இருந்தால்தான் நம்மளால் ஒருத்தருக்கு கடைசி வரைக்கும் ஏதாவது சொந்த வீடோ நிலமோ வாங்க முடியலன்னா அது பக்கமே போக முடியாது. தரணி கர்ப்ப சம்பூத, அதாவது முழுமையாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உலகத்தையே அவர் தரித்திருப்பவர் அப்படின்ற மாதிரி. தரணி கர்ப்ப அப்படின்னா தரணி கர்ப்ப சம்பூத அப்படின்ற மாதிரியான விஷயமாக, வயிற்றில் தாங்குபவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த தரணியவே தன்னுடைய கர்ப்பத்தில் தாங்குபவன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும். ரக்தவர்ண அப்படின்னு சொல்கிறோம். ரக்தவர்ணன்னு என்ன, சிகப்பு வர்ணம். அதனால தான் நான் குங்குமம் கொடுக்க சொன்னேன். சர்வகஷ்ட நிவாரக அப்படின்னு சொல்கிறோம். சர்வகஷ்ட நிவாரக, எல்லா கஷ்டத்தையும் தீர்ப்பவரே அப்படின்றது. சர்வாபீஷ்ட பலப்பிரத, என்ன ஒரு வேணுனாலும் கேட்டாலும் கொடுப்பாராம் அவர். அவர் கொடுக்கறதுக்கு, அவர் மாதிரியான ஒரு விஷயமாக கொடுக்கறதுக்கு, அள்ளி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாதான். அதனால் எல்லாம் எதை கேட்டாலுமே அதோடைய பலனை அவரை வந்து பூஜிப்பவர்களுக்கு கொடுப்பார் அப்படின்ற மாதிரி. நான் ஏன் இதை ஒன்று சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஏ சேர்த்துக்கிறேன். ஒய்ஏ அதாவது பார்த்தீங்கன்னா சர்வாபீஷ்ட நிவாரகாய அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து நிவாரகாய நமக இப்படியும் சொல்லலாம். நம்ம வந்து அப்படி சொல்கிற வழக்கம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்காரகாய நமக, மங்களாய நமக, குஜாய நமக, பௌமாய நமக, தரணீகர்ப்ப சம்பூதாய நமக, தர்த்தவர்ணாய நமக, சர்வகஷ்ட நிவாரகாய நமக, சர்வாபீஷ்ட பலப்பிரதாய நமக இப்படி சொல்லுவோம். நீங்கள் சாதாரண இப்படி கூட சொல்லலாம் போது அங்காரக மங்கள குஜ பௌம பூமி உத்திர தரணீகர்ப்ப சம்பூத ரக்தவர்ண சர்வகஷ்ட நிவாரகாய சர்வாபீஷ்ட பலப்பிரதா அப்படின்ற மாதிரியாக சொன்னாலுமே போதும்னு வச்சுக்கோங்க. உங்களோட இஷ்டப்படி சொல்லுங்கள். எப்படி சொன்னாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பலன் வந்து நம்ம வந்து நமக என்று சொல்லுவதை நம்ம மனதிற்குள் நினைத்துக்கிறோம். நமகங்கிறது வெளிப்படையாக நமஸ்கரிக்கிறேன்னு சொல்கிறோம், அல்லது மனதிற்குள்ளேயே நினைத்துக்கொள்கிறோம். அதுக்காக தான் அந்த விஷயம். இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் அனைத்துமே தவிடுபொழி ஆகுவதற்கு கண்டிப்பான முறையிலே என்னுடைய அன்றாட பிரார்த்தனைகளும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பரணி தீபம் பொறுத்த வரைக்கும், கார்த்திகை தீபம் பொறுத்த வரைக்கும், இந்த கார்த்திகை பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் உண்டான பதிவு அப்படிங்கிறது இந்த ஒரு நல்ல நாளிலே செவ்வாய்க்கிழமை என்று உங்களுக்கு வெளிவரும். நம சிவாய.